மாதவரம் கேஸில் அந்த நவீன் சொல்லிட்டு திருமலா அதில் ஃபினான்ஷியல் இருந்தவர் ஒரு சூசைட் பண்ணார் இல்லையா, அது சம்மந்தமாக இப்போ ஒரு என்கொயரி நடந்துகிட்ருக்குது. அதில் 2 ஆஸ்பெக்ட்டு. ஒன்று வந்து அவர் சூசைட் பண்ணாரா இல்லையா அப்படின்னு அதில் சிலர் சந்தேகம் கிளப்புறாங்க. இது வரைக்கும் நடந்த விசாரணைகள், மறுபடியும் சொல்கிறேன், நிறைய முறை என்ன சொல்லிடுறாங்க, விசாரணையிலேயே நான் முடியறதுக்கு முன்னாடி கமிஷனர் கருத்து சொல்லிட்டாருன்ட்டு. நிறைய கேள்விகள் கேட்கும் பொழுது பதில் சொல்லும்போது இது வரைக்கும் நடந்த விசாரணையில் தான் சொல்ல முடியும். இது வரைக்கும் நடந்த விசாரணையில் கேட்கலாம். இது வரைக்கும் நடந்த விசாரணையில் அது சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது அது சூசைட் மாதிரி தான் தெரியுது. அதை நாங்கள் விசாரிச்சுட்ருக்குறோம். சரியா, அதில் தான் கேள்வி இருக்கா உங்களுக்கு? சார், அந்த நவீன் 26ஆம் தேதி டிசி ஆஃபீஸில் விசாரணைக்கு வந்தாரா, அவரை விசாரிச்சாங்களா சார் டிசி ஆஃபீஸில்? இது வரைக்கும் அதாவது இந்த விசாரணை நமது இணை ஆணையாளர் மேற்கு மண்டலம் திருமதி திஷா மித்தல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க அந்த ஆஸ்பெக்ட், அதாவது காவல் துணை ஆணையாளர் அவரை விசாரித்தாரா அப்படின்னு விசாரணை பண்ணிட்டுருக்குறாங்க. இது வரைக்கும் அவர் நேரில் கூப்பிட்டு விசாரித்த மாதிரி எந்த ஒரு எங்களுக்கு தகவல் இல்லை. ஆனால் விசாரணை முடியல. இல்லை சார், இப்போ 5 கோடி பணம் எப்படி சார் 5 கோடி பணம் எப்படி சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு வரைக்கும் சார் 50 lakhs இருக்குன்னா அந்த ஸ்டேஷனில் விசாரிப்பாங்க. அந்த 50 lakhs தாண்டும் பொழுது சிசிடிவி அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன் இவ்வளோ நாள் அதை ஹோல்ட் பண்ணாங்க? டிசி அதை விசாரிச்சதா சொல்லுவாங்க. அதாவது 50 lakhsன்றது 2023 1 crore ஆக்கிட்டாங்க. ஸோ 1 crore மேலே இருக்கிறது சிசிபி விசாரிக்கணும், 1 crore கீழேனா லோக்கல் போலீஸில் விசாரிக்கலான்ட்டு. நான் வந்ததுக்கப்புறம் வந்து ஆரம்பத்தில் எந்த ஒரு சிவில் இஷ்யூ ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது லேண்ட் சம்மந்தப்பட்டிருந்தாலும் என்னுடைய அனுமதியின் பேரில் தான் விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டிருந்தேன். அப்புறம் அது சில நடைமுறை சிக்கல் எல்லாம் புரிஞ்சதுனால அந்த அனுமதியை இணை ஆணையாளர்கள், அதாவது ஜாயின்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி அவங்க விசாரிக்கலான்ட்டு சொல்லியிருந்தேன். அதாவது 1 கோடிக்கு கம்மியாக இருந்தாலும் அது ஜாயின்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி தான் நடக்கணும். அதான் சார் சொல்கிறேன். இந்த இது வந்து பெட்டிஷன்லேயே 40 கோடின்னு போட்டிருந்ததுனால அது சிசிபியில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தது. அதை மீறி டிசி விசாரிச்சிருக்கக்கூடாது. அவர் விசாரித்தது தான் அது துறைப்பூர்வமான தவறு. அதுக்காக தான் அவர் மேலே விசாரணை பண்ணி அவர் அந்த தவறை பண்ணியிருக்கிறதுனால துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும். என்ன மாதிரி நடவடிக்கை சார் எடுத்திருக்கோம்? விஆர் மாற்றிருக்கோமா இல்லை வேறு ஏதாவது? அதான் விசாரிச்சுட்ருக்காங்க. நாங்கள் எடுத்தோடனே ஒரே நாளில் பண்ண முடியாது. என்ன பண்ணதெல்லாம் கரெக்டாக என்ன இதுன்னு பார்த்து. அதான் சொல்கிறேன். அதாவது சீன் ஆஃப் கிரைமை பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் கேட்கும்பொழுது இது வந்து ஒரு கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் சூசைடு தான். நிறைய இது மாத்திரம் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா சூசைட் பண்ணும் பொழுது அவங்களாவே தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. நிறைய விக்டிம்ஸ் வந்து பின்னாடி கட்டிக்குவாங்க. கிளாசிக்கல் வே ஆஃப் சூசைடு தான். அந்த வே டைட் தி நாட்டுமாங்க இல்லையா, அந்த பின்னாடி கயிறு கட்டின இது மெத்தடு, அது இருக்கிற அது லூஸாக இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சூசைட் பண்ணி சார் அவர் அந்த 5 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணார் 26ஆம் தேதி. அந்த 26ஆம் தேதி கேட்ட சேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் இது இருக்குது, சிமெண்ட் பேக் இருக்குது சார். 5 கோடி ரூபா ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு நவீன் இறக்கிறதுக்கு முன்னாடி திருமலா நிறுவனத்துக்கு. அது காவல்துறைக்கு தெரியுமா, தெரிஞ்சுதான் நடந்துச்சா, எப்படி தெரியாமல்? அதாவது சிசிபியில் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் பொதுமக்கள்கிட்ட புகார் வாங்குறேன் இல்லையா, அந்த மாதிரி 25ஆம் தேதி பொதுமக்கள் குறைத்திருப்பதில் புகார் வாங்கும்போது அதில் வந்த கம்ப்ளைண்ட் 25ஆம் தேதி புதன்கிழமை அதை நான் சிசிபிக்கு என்டார்ஸ் பண்ணுறேன். சிசிபியில் அதை விசாரிக்கும் பொழுது இன்னும் அவங்க அந்த கவுண்டர் பெட்டிஷனர், அதாவது அந்த விக்டிம் சைடே போகல, பெட்டிஷனர்கிட்டே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் கொடுங்க, நீங்கள் சொல்கிறது சரியாக தவறான்னு கேட்டுட்டு இருக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தது. சரியா, இது வந்து அதே மாதிரி இவங்க பார்க்கும்பொழுது இது வரைக்கும் காவல்துறையில் கூப்பிட்டு இறந்தவர் விசாரித்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் தடையும் இல்லை. மாதவரம் அதான் இவர் என்டார்ஸ் பண்ணியிருந்தா கூட 1 கோடிக்கு கீழே இருக்கக்கூடியதை யாரும் விசாரிக்கக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். பத்திரிகையிலே நிறைய முறை எழுதியிருக்கிறீங்க இல்லையா. அப்படி இருக்கும் மீறி அவர் ஏன் அதை விசாரணைக்கு எடுத்து அவர் கூப்பிட ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஒன்று விசாரணைக்கு எடுத்துருக்கூடாது, இல்லைனா ஜாயின்ட் கமிஷன் நாலேஜ் கொண்டு வந்திருக்கணும். அதை பண்ணாமல் அவர் எடுத்ததுனால அப்புறம் இந்த விசாரணை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதில் அவங்க இருந்தால் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்றதால விசாரிக்கணும். சார், அந்த மோசடி புகாரில் சிசிபியில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோமா? 44 கோடி ரூபாய் மேட்டரில் வழக்கு பதிவு. சிசிபியில் எந்த புகார் வந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு பண்ண மாட்டோம். முதல்ல ப்ரிலிமினரி என்கொயரின்னு பண்ணுவோம். கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு, ஏன்னா எல்லாமே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, லேண்ட் சம்மந்தப்பட்டது, யாராவது வேணுனே வந்து தவறாக கூட கொடுக்கலாங்கிறதுக்காக ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி அதில் முகாந்தரம் இருந்தால் மாத்திரம் தான் வழக்கு பதிவு பண்ணுவோம். சார், நவீன் மெயில் அனுப்பும்போது அந்த சூசைட் நோட்டில்
என்னுடைய சாவு வந்து உங்கள் சாம்ராஜ்யத்தையே வந்து உழுக்க போகுது, இதுக்கு பின்னாடி புள்ளியம் அப்புறம் தீரஜ் ஷான்னு 2 பேர் இருக்காங்க. அது அவங்க அந்த திருமலான்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இருக்கு. அது சம்மந்தமாக தான் விசாரிச்சிருக்கோமா சார்? அந்த 2 பேர் யார், அவங்களுக்கு என்ன ரோல் இதில்? தீரஜ் ஷா, புள்ளியம், அது இதுக்கு மேலே தான் விசாரி. சரி சார், கம்ப்ளைண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து சிசிபி நம்ம கிரீவன்ஸில் கொடுத்து சிசிபிக்கு நீங்கள் டைரக்ட் பண்ணி ப்ராப்பர் நடவடிக்கை எடுக்கப்பட்டப்ப பேரலல் என்கொயரிக்கு எதுக்கு சார் அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய் குளத்தூரில் கொடுக்குறாங்க? டிசிஐ எதுக்கு மீட் பண்ணணும்? அதுதானே தவறுன்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் டிசிஐ வந்து இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சுருக்கோம். அவங்களுக்கு வந்து நவீன மிரட்டினாரா? அதான் மிரட்டின மாதிரி இது வரைக்கும் ஆதாரம் எதுவும் இல்லை. அதாவது ஃபோன் வழியாவோ நேராவோ மிரட்டின மாதிரி யாரும் நமக்கு சொல்லவும் இல்லை. பத்திரிகையில் நீங்கள் சொல்கிறது தான். இல்லை, அவர் இமெயிலில் அவ்வளோ பக்கமாக எழுதியிருக்கிறார். அதில் காவல்துறை என்னை மிரட்டுச்சுன்னு ஒன்றும் எழுதலையா? இல்லை, அது இதுக்கு மேலே விசாரிச்சுட்டு பண்ணணும். அந்த சூசைட் நோட்டில் அவர் மென்ஷன் பண்ணிக்கிறார். அவர் தான் காரணம்ட்டு அது விசாரிப்பாங்க. சார், அந்த திருமலா பால் விவகாரத்தில் என்ன நடந்திருக்கு சார்? அந்த அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க? உண்மையிலே 44 கோடி ரூபாய்லாம் கையாடல் பண்ணியிருக்கப்பட்டிருக்கா? என்ன நடந்திருக்கு சார் அந்த கேஸ்? அதாவது இவங்க கொடுத்தது இவர் அந்த ட்ரெஷரி ஹெட்டுமாங்க இல்லையா, பணத்தை டீல் பண்ணக்கூடிய ஹெட்டாக இருந்திருக்கிறாரு. ஜூன் மாதம் 24ஆம் தேதி எந்த மாதம் ரிசைன் பண்ணுறாரு? ஜூன் 24 ரிசைன் பண்ணுறாரு. இவங்க அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது இவ்வளோ 40 கோடிக்கு மேலே கையாடல் நடந்ததாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த இது நடக்குது. சார், 9ஆம் தேதி காலையில் அவர் 26ஆம் தேதி பணம் அனுப்புறாரு 5 கோடி. ஆனால் தற்கொலை பண்ணிக்க போகிற 9ஆம் தேதி காலையில் அந்த நரேஷ் முகுந்துன்னு சொல்லி 2 பேர் வந்து மிரட்டுறாங்க. அந்த நரேஷ் முகுந்து யார், அவங்களை கூப்பிட்டு தான் விசாரிச்சிருக்கோமா இது வரைக்கும்? 2 நாள் ஆயிடுச்சு இருந்து. இல்லை, அது அந்த ஆஸ்பெக்டில் இனிமேல் தான் விசாரிச்சிருக்கோம். அது வந்து தற்கொலைக்கு தூண்டாங்க அந்த ஆஸ்பெக்ட் விசாரிக்கும் போது அதெல்லாம் வரும். சார், இந்த சடலத்தை நம்ம மீட்கும் போது லட்சுமி தான் முதல்ல பார்த்ததா சொன்னாங்க. சரி, காவல்துறை இந்த சம்பவ இடத்துல இருந்தாங்களா சார்? இந்த கைகள் கட்டப்பட்டது, இந்த உயரமா இருந்துச்சு, அந்த இடத்துல கீழே அதுக்கப்புறம் போனாங்க. கையில் கட்டப்பட்டது எல்லாமே அவங்க பார்த்தாங்க. போய் பார்த்து சீனா ஃபோட்டோ கிட்ட எல்லாமே இருக்கு சார். இப்போ குறிப்பாக நாற்காலி அந்த இடத்துல இல்லை. ஒரு தற்கொலை பண்ணிட்டு உயரமான ஒரு பொருள் சிமெண்ட் பேக் இருக்குங்க. சிமெண்ட் பேக்கும் பக்கத்தில் தான் சார் இருக்குது. அதுக்கு நேராக அந்த தூக்கு கயிறுக்கு நேராக இல்லை. எப்படி அங்கேருந்து அதை பண்ண முடியும்? ஒரு சந்தேகம் காமன் பீப்புளுக்கு. அவங்களை கொண்டு போய் சீனில் கூட்டு போய் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரியா? இல்லை சார், தெரியும் சார். அது எங்களுக்கு தொழிலே அதுதானே எங்களுக்கு. அவங்க சகோதரி என்ன புகார் கொடுத்தாங்க சார்? லட்சுமி என்ன புகார் கொடுத்தாங்க? அவங்க சகோதரி என்ன அவங்க இது வரைக்கும் எதுவும் புகார் கொடுத்த மாதிரி தெரியல. முதல்ல காணும்னு சொல்கிறாங்க, என்னோட சகோதரரை காணுன்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அப்புறம் இது கண்டுபிடிக்கணும். ஏன்னா இமெயிலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு, இமெயில் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரில் நம்ம காவல்துறை பற்றியோ மற்றவங்களை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை, அவங்களும் சொல்லலை, இமெயிலையும் காவல்துறை பற்றி சொல்லலை. வெளியானால் அப்படி ஒரு இது நியூஸ் வெளியே வந்ததுனால தான் இது நம்ம கவனத்துக்கு வந்தது. சார், டிசி அவர்கள் விடுமுறை போனார், அதனால தான் சந்தேகம் ஏற்பதாக சொல்கிறாங்க. இல்லை, டிசி விடுமுறை போனது நான் தான் விடுமுறை கொடுக்குறது. அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தேன். டிசிங்களுக்கு விடுமுறை கொடுக்குறது எல்லாமே நான் என்னுடைய இது தான். அவர் 2 நாளைக்கு முன்னாடியே பர்சனல் வேலைக்காக வாங்கினவர் அன்னைக்கு விடுமுறைக்கு போட்டு வந்துட்டார். பாண்டியராஜன் நான் விசாரிச்சேன். நீங்கள் தானே சொல்கிறீங்க, நான் இங்கே சொன்னேன். அது யார் சொன்னாங்க? நான் சொல்லலையே, நீங்களா சொல்லிக்கிட்டா நான் என்ன பண்ணுறேன்? பாண்டியராஜன் இங்கே இருக்கிறார். பாண்டியராஜன் தலைமையிடத்தில் இருக்கிறாரு. அவங்க ஜேசியெல்லாம் விசாரிச்சதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் ஜேசி விசாரணை முடியல சொல்லுவாங்க. சார், பல விமர்சனங்கள் வருது சார். அதை குறித்து தான் அதனால தான் சார் பிரஸ் மீட் கைகள் கட்டப்பட்டிருக்கு. 2வது வந்துட்டு அதான் சொல்லிட்டேன், கிளாசிக்கல் சூசைடில் நிறைய டைம் ஒரு கட்டிக்கிறது நடக்கும். ஏன்னா அவங்களே தொங்க போனதுக்கப்புறம் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சூசைட் பண்ண போகிறவங்களே இதுக்கு கட்டிக்குவாங்க. ப்ரிகாஷனாக கட்டுறது சார். மெயில் அனுப்பிட்டு 4:36 சார். அவங்க தங்கச்சி எத்தனை மணிக்கு அந்த மெயில் பார்த்தாங்க? எப்போ போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க சார்? எப்போ ஸ்பாட்டுக்கு போடணும்? வாட் டைம்? அரௌண்ட் 9 o'clock அவர் தங்கச்சி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு தம்பி மிஸ்ஸிங் இருக்குது, இது மாதிரி இமெயில் வந்தாச்சா சொன்னார். ஸோ நம்ம உடனே அவருக்கு டவர் லொக்கேஷன் போட்டு போலீஸ் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவர் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிட்டார். அரௌண்ட் 11:30 அவர் நேராக அவர் ஸ்பாட்கே போகிறாரு. அக்கா அங்கேயிலிருந்து 100 கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லா ஸ்பாட்டுக்கு போகும். மேம், அவர் மெயில் அனுப்பிட்டு அவங்க சகோதரிக்கும் திருமலா பால் நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்காரு. அவங்க தங்கச்சி ஒரு வேளை லேட்டாக பார்த்துருக்கலாம். ஆனால் திருமலா நிறுவனத்தில் எனி டைம் மெயில் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட ஏதாவது அலர்ட் பண்ணாங்களா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க? ஆல்சோ நைட்ல போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி தகவல் கொடுத்தாச்சா, இந்த மாதிரி இமெயில் வந்தாச்சா பாருங்க கொடுத்தாச்சா போலீஸ்க்கு. அப்படி யார் கொடுத்தா? அவங்க சைடு முகுந்த்
முகுந்த் மிஸ்டர் முகுந்த் அவங்க சைடு சொல்லியிருக்காங்க. 2 சைடு முகுந்தம் தானே அந்த கேஸில் போய் அவர் மிரட்டினதா சொல்கிறாங்க. முகுந்து நரேஷ் இவங்க தான் போய் அவர் வந்து பணம் கொடுத்தாலும் நாங்கள் அப்படி ரிட்டர்ன் பண்ணதா சொல்கிறது. அப்புறம் தான் அவர் हमारे ईमेल पास उन्होंने पुलिस के तकबल को बट இது மாதிரி ईमेल வந்தாச்சா இது மாதிரி ஒரு சூசைட் வாய்ப்புகள் இருக்கு तो பாருங்க சூசைட் பண்ணிக்க போறேன்னு மெயில் வந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. சார் அதே சூசைட் நோட்டில் தீரஷா வந்து எங்கிட்ட 50% பணம் கேட்டார். அதில் வந்து நம்ம அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவங்க கம்பெனிக்குள்ளார என்ன நடந்தது, ஒருத்தர் யார் மிரட்டினாங்க, யார் பணத்தை எடுத்தாங்கன்ற ஆஸ்பெக்ட்டுக்கு நாம் இன்னும் போகல. புரியுதுங்களா? அது எப்போ போவோன்னா இதை வந்து இந்த சூசைடு வந்து அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடு தற்கொலைக்கு தூண்டினாங்கன்னு ஒரு வழக்கு போட்டு அதை விசாரிக்கும் போது அதுக்கெல்லாம் போவோம். அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நாம் இன்னும் போகலாம். நம்ம தற்கொலைக்கு தூண்டினான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும்பொழுது நம்ம விசாரிப்போம். உண்மையிலுமே அது தூண்டப்பட்டதுனால யாராவது தற்கொலை செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கு நான் போட்டு தானே இருக்கு நிறைய. இல்லை இது வரைக்கும் வரல, பட் இது வந்துடும். சிஸ்டர்கிட்ட வாங்குவோம். சூசைட் நோட்டை வச்சு நம்ம எடுப்போம். சூசைட் நோட் இருக்குல்ல, சூசைட் நோட்டில் கிளியர் அபார்ட்மெண்ட் சொல்கிறாரு, அதை வச்சு எடுப்போம். சார் இன்னொரு கொஸ்டின் பொதுமக்களிடம் சரி நிறைய கொஸ்டின் இருப்பது என்னக்கா, 20 நாட்களாக போலீஸ் வழக்கு பதிவு செய்யாத காரணத்தினால தான் நவீன் மிரட்டப்பட்டார். நல்லா சொல்கிறேன், நல்ல தெரியும் சார். ஒருவேளை நம்ம வழக்கு பதிவு செய்திருந்தால் நவீன் மிரட்டப்பட்டதை காவல்துறையிடம் தெரிவித்து அவர் சரி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். திடீர்னு வராரு இவர் வந்துட்டு நீங்கள் எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் டீலிங்கில் 10 கோடி கொடுக்கணும், கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறேன்னு சொன்ன உடனே வழக்கு பதிவு பண்ணிடலாமா? அதாவது 2 டைப்பாக இருக்குது. ஒன்று இது வந்து ஃபினான்ஷியல் கேசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நிறைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி முகாந்தரம் இருந்தால் தான் பண்ணணும். இந்த மாதிரி கேஸ்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் அர்ட்டு கேஸ் மற்றதுனா உடனே போடும். இதுக்கெல்லாம் விசாரிச்சுட்டு உண்மையிலுமே அப்படி ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு இது வந்ததுன்னா ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போகும். இன்னொரு கொஸ்டின் சார், காவல்துறை நம்ம வெளியிட்ட அறிக்கையில் அவர்கள் புகார் கொடுத்ததற்கான ஆதாரங்களை சமீபத்தில் நம்மகிட்ட கொடுக்கல, அதனால தான் இது விசாரணையை தொடங்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி துணை ஆணையர்கிட்ட போய் அவங்ககிட்ட ப்ரெஷர் திருப்பி போனதா அப்படின்னு ஏதாவது விசாரணை கண்டுபிடிக்கும். இதெல்லாம் அதான் சார் சொல்லிட்டு அவர் விசாரிச்சிருக்க கூடாது. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அவர் தான் விசாரிச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேனே, அவருக்கு அந்த அதிகாரமே இல்லைன்றல. வேற ஏதாவது அரசியல் பின்புலங்கள் இருக்குது சார்? கிடையாது. ஏன்னா திருமலா பாலுங்கிறது ஆந்திரா பிரதேசத்தை சேர்ந்தது, அது போல ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் ஏதாவது இது வரைக்கும் அப்படி இருந்த மாதிரி தெரியல. இந்த சர்ச்சைக்குரிய அதிகாரி அந்த பாண்டியராஜ் ஏற்கனவே பொள்ளாச்சியில் இருக்கும்பொழுது ஒரு இன்சிடென்ட்டில் அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் வாஸ் ப்ரொமோட்டட் ஆஸ் எஸ்பி. ஹி வாஸ் இன் ஏடிஎஸ்பி. இந்த மதுக்கடைக்கு ஏதாவது போகிற அடித்தாருன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஒரு ஆஃபீஸர்ஸ்ன்றப்ப கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கலாமே சார். இல்லை போஸ்டிங் பண்ணுறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே அவங்களோட பழைய பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு இப்போ ட்ரீட் பண்ணுறதில்ல. இல்லை அதுக்கு என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அந்தந்த தப்புக்கு தகுந்த தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தப்பையே நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? சார் இப்போ இந்த மாதிரி அவர் வாங்கலை இந்த கன்ஃபியூஷனே தேவையில்லை. ஒரு பேரல் என்கொயரி பண்ணாருன்னு கூட நமக்கு இப்போ தான் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூழல். அதனால நான் கேட்குறேன் சார். அதே மாதிரி மற்றொரு சந்தேகம் சார், அவருக்கு ஒரு வீடு இருக்குது, அடுக்குமாடி வீடு எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் சொந்தமான ஒரு குடிசை வீட்டில் போய் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்குது. ஏன்னா யாருமே ஆள் நடமாட்டம் அந்த மெயிலில் அவர் சொல்லியிருக்கிறார், சூசைட் மெயில் அனுப்பிச்சிருக்கிறார் இல்லையா, அந்த இடத்த ஏன் அவர் சூஸ் பண்ணாருன்னு சொல்லியிருக்கிறார். இது முடிஞ்சிருச்சா சார்? ஏன்னா நிறைய பேர் ஆந்திரா பவன் கல்யாணோட சரி அதோட முடிச்சுக்கோமா, கடைசி கேள்வி வச்சுக்கோமா. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராட் பண்ணதை அவர் மெயிலில் ஒத்துக்கிறார். அந்த பணத்தை வச்சு வாங்கப்பட்ட நிலம் தான் இதுன்றதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நான் விற்று திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக வருது. அவர் என்ன பண்ணுறாரு, அதே இடத்துல போய் அந்த டிஸ்பியூட்டுக்கு அந்த இடம் அதையும் அவர் அனுப்புனதாக தான் இருக்குது. அவரோட அஃபிஷியல் மெயில் ஐடி தான். அவர் அனுப்பிச்சது எல்லாமே அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான். இருந்தாலும் அந்த ஆஸ்பெக்ட் அவர் இதுலேருந்து வந்திருக்கான்னு எப்படி சார் உறுதியாக சொல்கிறீங்க? நீங்கள் என்னையை பார்த்து நீங்கள் கமிஷனாக தான் எப்படின்னு உறுதியாக சொல்கிறீங்கன்னா அதுக்குன்னு எல்லாம் எடுத்துக்காம அந்த மாதிரி தான் மெயில் ஒருத்தர் ஐடி கிரியேட் பண்ணி பல
டீலிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, மெயில்ன்றது அன்னைக்கு கிரியேட் பண்ண மெயில் இல்லையா, காலங்காலமாக அந்த மெயிலேருந்து எத்தனையோ மெயில் அனுப்பிச்சிருப்பாரு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் வச்சு அவரோட மெயில் தான். கால் ரெசார்ட்ஸில் யாரும் கடைசியாக அதை எடுத்து சொல்கிறேன். வேற என்ன ஜனசேனா பார்ட்டி சிக்கியிருக்காங்க. சரி, இப்போ இதில் வந்து காவல்துறை அவருக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை, அவர் கிளாரிஃபை பண்ணாமல் நான் விடுறதா இல்லைங்க. சார் காவல்துறை சரியான முறையில் விசாரணை பண்ணிருக்கு. துணை ஆணையர் வந்து இதை ஒரு சின்ன தப்புனா துணை ஆணையர் மீது தவறுனா துறை ரீதியான, அதாவது அந்த 1 கோடிக்கு மேலே இருக்கிறத விசாரிக்கக்கூடாது. அவர் விசாரித்ததுங்க நான் கொடுத்ததான் எனக்கு முன்னாடி இருந்த காவல் ஆணையாளர்கள் அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அதை பண்ணது தவறுன்ற அந்த காரணத்துக்காக தான் பண்ண. சார் புகார்தாரர் ஏதாவது விசாரிச்சிருக்கோமா? நம்ம சிசிபியாக இருக்கட்டும் இல்லை காவல் நிலையத்தில் இருக்கட்டும், புகார்தாரர் விசாரிச்சிருக்கோமா? சிசிபியில் புகார்தாரரை விசாரித்து மேலும் அவங்க சொல்கிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு, இவ்வளோ 40 கோடிக்கு மேலே வந்து ஃப்ராடு பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டிருக்கிறாங்க. சிசிபியில் பொறுமையாக தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஆவணங்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்களா? இன்னும் கொடுத்துட்ருக்குறாங்க. ஜனசேனா பார்ட்டி சரி, அடுத்து 716 C3 7. ஆமாம் சார். அந்த கொலையில் பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்த ஒரு 5 பேர் கைது பண்ணியிருக்காங்க சார். என்ன சம்பவம்? அதாவது நம்ம இந்த C3 7 லிமிட்டில் ஒரு பாடி நமக்கு கிடைக்கிது. பாடி வந்து சஸ்பீசியஸ் டெத்துன்னு போட்டு நம்ம விசாரிக்கிறோம். போஸ்ட்மார்ட்டத்தில் எது மர்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ஸ்ட்ராங்குலேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ வந்து எந்த க்ளூவும் இல்லை நமக்கு, டிசீஸ்டு யாருன்னு தெரியாது, அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாது. அப்போ சிசிடிவிலாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு கார் வருது. அந்த காரோட நம்பர் எடுத்து அது வழியாக ட்ரேஸ் பண்ணி அந்த கார் அங்கே யார் கொண்டு வந்தாங்கன்னு பிடிக்கும் பொழுது அந்த இது வந்து மர்டர்னு நமக்கு தெரிய வருது. அந்த கார் அப்போ அங்கே கொண்டு வந்தவங்களாம் பிடிச்சிட்டோம். மொத்தம் இது வரைக்கும் எத்தனை பேர்? இப்போ 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களும் கன்ஃபெஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இது வந்து மோட்டிவ் எப்படின்னா, இது நம்ம மாநிலம் இல்லை, பக்கத்தில் ஆந்திரா மாநிலத்தில் ஒரு கட்சிக்காரங்க ஜனசேனா கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியில் ஒரு கேண்டிடேட்டாக முதல்ல கண்டெஸ்ட் பண்ணவங்க இந்த டைம் வாய்ப்பு கிடைக்காம அவங்களோட கூட்டணி கட்சிக்கு அந்த வாய்ப்பு போச்சு. அது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதில் இவர் வந்து இந்த இறந்து போன அவர் ஆப்போசிட் குரூப்புக்கெலாம் சப்போர்ட்டாக இருந்தார், சில வீடியோஸ்லாம் எடுத்தாருன்னு சொல்லி மாட்டிட்டாங்க. சார் கொலையை ஆந்திராவில் பண்ணிட்டு பாடியை கொண்டு வந்து போட்டாங்களா இல்லை சென்னையில் கொலை பண்ணி போட்டாங்க? ஆந்திராவில் கொலை பண்ணிட்டு பாடி கொண்டு ஏன் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்த வகையில் இங்கே வந்துட்டு போனதில் இந்த ரூட்டு தெரியும். ஸோ அதனால் இங்கே கொண்டு வந்து போட்டால் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு கொண்டு வந்து கன்ஃபெஷனில் கழுத்தை இறுக்கிட்டான்னு ஒரு தகவல் சொன்னதாக சொல்கிறாங்க. அது விசாரணை முடியல சொல்லலாம். இதை கொலை தானே சார் கன்ஃபார்ம் பண்ணுறோம். நாங்கள் கொலைன்னு அது சார் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேங் எல்லாம் கரெக்டாக அவ்வளோதானே சார். இது முடிஞ்சிருச்சா? C3 7 நிறைய இருக்குது, அதனால தான் வந்து போயிட்டு அடுத்த நான் ஆக்ட்ரஸ்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். ஆமாம், இந்த இதில் அதில் தான் அப்டேட் இருக்கா சார்? நுங்கம்பாக்கத்தில் அந்த பப்பில் நடந்த ஒரு தகராறில் ஆரம்பித்து ஒரு கேஸ் போட்டோம். அதில் இருக்கிறவங்களை பிடிச்சி விசாரிக்க இது இந்த பேக்வேர்ட் ஃபார்வேர்ட் லிங்கிங்னு சொல்லுவாங்க. ஒரு குற்றவாளியை, குறிப்பாக இந்த நார்காட்டிக்ஸ் போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட குற்றவாளியை பிடிக்கும் பொழுது பேக்வேர்ட் ஃபார்வேர்ட் லிங்கிங் பார்க்கும்போது நிறைய பேர் அதில் மாட்டினாங்க. அதில் அந்த வழக்குக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 10 வழக்குகள் போட்டு 27 குற்றவாளிகள் பிடிச்சோம். மொத்த 10 வழக்குகள் போட்டு 27 குற்றவாளிகள், 6 பேரை குண்டர் சட்டத்திலையும் அடிச்சிருக்கிறோம். இதே மாதிரி அந்த பேக்வேர்ட் ஃபார்வர்ட் லிங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரையாக கன்ஃபெஷன் எடுத்து போட்டு, ஏன்னா யாரையுமே ஒருத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ண முடியாது. அது நமக்கு எவிடென்சஸ் வேணும், கொராபரேட்டிவ் எவிடென்சஸ் வேணும். அதே மாதிரி நார்காட்டிக்ஸு யூஸ் பண்ணதுக்குள்ள எவிடென்சஸ்லாம் வேணும். அந்த வகையில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு தொடரும். இல்லை, அதுதான் சொல்லிட்டேன். ஒரு கேஸ் ஆரம்பித்தது 10 கேஸ் 27 அக்யூஸ்டு, அது மேலும் தொடரும். சார் அந்த ஜான் பேர் சொல்ல விரும்பல, மேலும் தொடரும். சார் அந்த ஜான் ஸ்ரீகாந்த் வந்து பயன்படுத்தினாரா சார், இல்லை அவர் யாருக்காக வாங்கி கொடுத்துருக்காரு? இல்லை, அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பயன்படுத்தி அவங்க அதை வாங்கினதுனால தானே. மற்றவங்களுக்கு விற்றுருக்காங்களா? வாங்கி கொடுத்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும்போது ஒருத்தருக்கு பெடலிங், அதுக்கு பேர் பெடலிங் பேர், அதெல்லாம் பண்ணது. எத்தனை ஆண்டுகள் சார் அவருக்கு ஸ்ரீகாந்த்? அதெல்லாம் நிறைய எழுதிட்டீங்களா? என்ன டவுட் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக. அது நம்ம ஜேசி ஈஸ்ட் செல்வார். சொல்லுங்கள் சார். 2023லேருந்து அந்த மூவ்மெண்ட் இருக்குது சார். அது NDPS சட்டத்தின்படி பொசஷன், டிரான்ஸ்போர்ட்டு, கன்சம்ஷன் எல்லாமே ஆஃபன்ஸ் சார். எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. ஸோ 2023லேருந்து இது இருக்குது.
அதில் இன்வால்வ்டு பர்சன்ஸ் எல்லாமே வித் கமிஷனர் சொன்ன மாதிரி எவிடன்சஸ் இருந்ததுன்னா we are remanding எவிடன்சஸ் தேடிட்டே இருக்கோம் ஒன்று ஃபர்தராக சில வெறும் சொல்கிறத வச்சு பண்ணுறது இல்லை. நம்ம சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும், மீட் பண்ணியிருக்கணும், யூஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு எவிடன்சஸ் வேணும். கிருஷ்ணா தரப்புல இருந்து உடல்நலம் சரியில்லை, அவரெல்லாம் பயன்படுத்தி பல ஆண்டுகள் ஆனாங்க. இவங்க போலீஸ் ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், உங்களுக்கு பதிலை வந்து மொத்தத்துக்கு சொல்லிடுறேன். குற்றவாளிகள் ஆமாம் நான் குற்றத்தை பண்ணேன், இத்தனை வருஷம் பண்ணேன், இவ்வளோ நாள் யூஸ் பண்ணேன், என்னை வந்து பிடிச்சிங்க, எனக்கு ஜாமீன் வேணாம், ஜெயிலே இருக்கு யாராவது சொல்லுவாங்களே, அதெல்லாம் ஒரு இதாக கேள்வியாக நீங்கள் கேட்கவே கூடாது. உடல்நலம் சரியில்லாமல் அதான் சொல்லுங்கள், குற்றவாளிகள் சொல்கிறத ஒரு கேள்வியாக நீங்கள் தயவு செஞ்சு கேட்காது. சரியா? பிரசாத்தோடைய கன்ஃபெஷனை வச்சு தான் இந்த சீரியஸ் ஆஃப் கிரைம்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்றது நம்ம. ஆமாம் அதான் சொல்லலை, ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் போடுறோம் இல்லையா, அதுலேருந்து அதுக்கப்புறம் 10 கேசஸ், 27 குற்றவாளிகள், 6 பேர் குண்டர் ஷர்ட், இன்னும் கூட அதில் இன்னும் வர வர கன்ஃபெஷன் பேக்வர்ட் ஃபார்வர்டு லிங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, அக்கௌண்டிங்கு, அவங்க பேசின கால் ரெக்கார்ட்ஸு, அதில் வரும்போது நீங்கள் வந்துருக்கு. சார் இந்த ஜான் யார், அவனுக்கு எங்கேருந்து போதைப் பொருள், அவனுக்கு பின்னணியில் ஏதாவது விசாரிச்சிருக்கோமோ, அவனோட நெட்வொர்க் என்ன பண்ணிகிட்டே இருக்கான் தான், ஏன்னா அவன் மூலமாக தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் யார், அவனுக்கு எங்கேருந்து கிடைச்சது, இதெல்லாம் உங்களுக்கே சொல்லிட்டு எல்லோரும் அலர்ட் ஆயிடுவாங்க. அதனால் பிடிக்கும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம நிறைய அக்யூஸ்டு கைது பண்ணுறோம் சார். இப்போ பெங்களூர் வரைக்கும் போயிட்டு நைஜீரியன்ஸ், பெங்களூரா இந்தியா ஃபுல்லாக போயிட்டாங்க. ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்து வெளிநாட்டவர்கள் எவ்வளோ பேர்? ஏஎன்யூ அதான் சார் 17 பேருக்கு மேலே சார். வெளிநாட்டவர்கள் எவ்வளோ பேர்? 54. இது வந்துட்டு எல்லாருமே வந்து இடைத்தரகராக செயல்பட்ட நபர்கள் தான் சார். மெயின் அக்யூஸ் நம்ம என்ன இவங்க எல்லாருமே இடைத்தரகராக செயல்படுறவங்க சார். பெங்களூரில் ஒரு கடத்தல்காரன்றதை வாங்கி அவங்க கைமாற்றி விடுற ஆட்கள் தான் இந்த ஆப்பிரிக்கா காட்டுறோம், நைஜீரியன் அப்படி வாங்கி விற்கிறவங்க தானே. அதான் வாங்கி கொடுக்குறோம். ஸோ ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். சோர்ஸில் போய் யாராவது வாங்கிட்டு வந்து பல பேருக்கு கொடுக்கறது. நம்ம அரெஸ்ட் பண்ணதெல்லாம் கிங் பின்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். இடைத்தரகர்கள் யார் சொன்னது? நம்ம பண்ண அந்த ஆப்பிரிக்கன் நாட்டுக்காரங்க எல்லாமே மெயின் ஆளுங்க, இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணக்கூடிய மேஜர் சிட்டிஸில் டெல்லியிலேருந்து, மும்பையிலேருந்து, கோவாலேருந்து, பெங்களூர்லேருந்து எல்லா இடத்துலேருந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவனுக்கு அந்த ஜானுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஆப்பிரிக்காக்காரர், அவருக்கு எங்கேருந்து கிடைக்குது, அவர் பின்னணி என்ன, எப்படி அவங்க கடத்திட்டு வராங்க ஆப்பிரிக்கா நாட்டில் மோஸ்ட்லி இந்த பார்ட்டிஸ்ல தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. அதை நம்ம நேரடியாக கண்காணிக்கிறோம். நிறைய இல்லை இப்போ சென்னையில் இருக்கிறது நல்ல கேள்வி. நிறைய பேர் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பப்பு கிளப்பில் தான் வந்து இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றாங்க. நம்ம வந்ததுலேருந்து ஒரு வருடமாக இந்த ஏஎன்யூன்னு சொல்லிட்டு ஆன்டி நார்காட்டிக்ஸ்ன்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப க்ளோஸாக கண்காணிச்சிட்ருக்குறோம். அதனால் இந்த பப்பில் பயன்படுத்துறதெல்லாம் பெருமளவு குறைஞ்சிருச்சு. அப்படிலாம் ஏன்னா நம்மளுடைய கண்காணிப்பு இருக்கிறதுனால ப்ரைவேட் பிளேசஸ்லாம் பண்ணுறாங்க, சில இடத்துல ஹோட்டல்ஸில் ரூம்லலாம் போட்டு பண்ணுறாங்கன்றாங்க. அதை தான் கண்காணிச்சு பிடிச்சிட்ருக்கோம். பண்ணிட்டு இருக்காங்க நிறைய. அதனால தான் எவ்வளோ பிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் 54 நெட்வொர்க் பிடிச்சிருக்கிறோம். நெட்வொர்க்னால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜானை பேஸ் பண்ணி வரக்கூடியது ஒரு நெட்வொர்க். அப்படி அந்த மாதிரி 54 நெட்வொர்க் பிடிச்சிருக்கோம். 23 இப்போ ஃபாரினர்ஸு டோட்டல் அக்யூஸ் நிறைய வரும். நான் கொடுக்க சொல்கிறேன். அந்த ஏன் இது மாத்திரம் ஒன்று கொடுங்க. என்டிபிஎஸ் கேஸில் இந்த சொத்துக்களில் வந்து முடக்கம் பண்ணுறோம், நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வழக்கில் சிக்கி சொத்துக்கள் முடக்கம் செய்ய மாட்டோம். அதாவது அந்த நார்காட்டிக்கை வந்து தொழிலாக வச்சு அதில் சம்பாரிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து சம்பாரிச்ச எல்லா சொத்துக்களையும் முடக்கும். இப்போ பொதுவாக பொதுமக்கள் கொடுக்குற புகார் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் ஃபீட்பேக் பண்ணி கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் புதன்கிழமைக்கு கிரீவன்ஸ் பெட்டிஷன்ஸ் வாங்குறீங்க. இதுவோ அதர் ஆஃபீஸர்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்டில் வாங்குறாங்க. தேர் டேக்கிங் ப்ராப்பர்லி தேர் டேக்கிங் ஆக்ஷன். பட் அந்த பெட்டிஷன் முறையாக அந்த காவல் நிலையத்துக்கு போகிறதோ விசாரிக்கிறதோ அதுக்கு வெதர் இட் இஸ் எ ஃபேக்டர். இப்போ நான் புதன்கிழமை வாங்குகிற பெட்டிஷனை அடுத்த புதன்கிழமைக்குள்ளார எனக்கு அவங்க சொல்லணும் என்னெல்லாம் டிஸ்போசல் ஆச்சுன்ட்டு. சரி, ஆல்மோஸ்ட் 95% மேலே டிஸ்போசல் ஆகிருக்கு. சார் இப்போ உங்ககிட்ட வாங்குற பெட்டிஷன்ஸ்க்கு நீங்கள் சொல்லி அது மாதிரி தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை, அது கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிற மாதிரி பிகாஸ் அந்த பப்ளிக்கை இங்கேயே வந்து திருப்பி சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நடவடிக்கை எடுக்கலை, கன்சர்ன் ஆஃபீஸர் இல்லை, அது அவங்க எடுக்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு இதில் நிறைய பெட்டிஷனருக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கும். என்ன ஆச்சுன்னா நிறைய சிவில் சம்மந்தப்பட்டதாக இல்லைன்றாங்க சார். ப்ராப்ளம் இஸ் வெதர் இட் இஸ் சிவில் ப்ராப்ளம்னா கூட அவங்க வந்து அனுப்பிடலாம்.
கூப்பிடுறதே இல்லை, விசாரிக்கிறதே இல்லை. அப்படின்னா என்கிட்ட வரலாம், புதன்கிழமை வந்து சொல்லலாம். எல்லாரும் வர முடியாது, ஒரு சர்டன் பீரியட். சிட்டிஸில் வந்து ட்ரக்ஸ் அதிகமாக மைனர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க? என்ன சார் பண்ணி அவேர்னஸில் நிறைய இது வரைக்கும் ஆனால் அன்றைக்கி ஒவ்வொரு எல்லா ஸ்கூல்ஸுமே ஸ்கூல் காலேஜை கவர் பண்ணி இது வரைக்கும் 1,00,000 இதுக்கு மேலே அவேர்னஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் அவேர்னஸ் பத்தல. ஏன்னா அதிகமாகிட்டு வந்து மைனர் பர்சன் அதிகமாக. ஆமாம், இப்போ அதுக்குன்னு தனி ஒரு டீம் போட்டு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதோட இம்பேக்ட் என்ன, அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் த அவேர்னஸ் நம்ம வீடியோ ஆடியோவில் சொல்கிறது அது எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு போய் சேருதுன்றதையும் இப்போ ஸ்டடி பண்ண சொல்லியிருக்கேன் அடிஷனல் கமிஷனர் கோர்ட்டஸ். 58 நெட்வொர்க் கொடுத்துருக்கீங்களா சார் மொத்தம்? அது உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் நான். அது ஏனி இது கொடுங்க, ஏனி ஒன்று கொடுப்பீங்களா? வந்து சார் இப்போ நம்ம இல்லை சார், ஏனி அந்த பிரிண்ட் அவுட் பண்ணுங்க. கொடுத்தேன் சார். 58 நெட்வொர்க் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இது சம்பந்தமாக NCB ஏதாவது உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்களா? ஏதாவது அந்த கேஸ் சம்பந்தமாக ஏதாவது உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லையே, NCBயில் 2 பேரும் பிடிச்சிருந்தோம் சார். இப்போ சார் ATS டீம் 3 தீவிரவாதிகளை பிடிச்சாங்களா சார்? அவங்க சென்னையிலையும் அந்த வெடிகுண்டு சம்பவங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாவது அது சம்பந்தமாக அவங்கள நம்மளுக்கு வந்து கம்யூனல் இன்டெலிஜென்ஸ் விங்குன்னு வச்சுருக்கிறோம் இல்லையா சார்? கம்யூனல் இன்டெலிஜென்ஸ் விங்குன்னு சொல்லிட்டு அவங்களோடதே வேலை இதுதான். ATS கியூ பிரான்ச் இவங்க கூடலாம் இது பண்ணி இது நமக்குள்ள நிறைய இன்டராக்ஷன் இருக்குது, கருத்து பரிமாற்றம்லாம் இருக்குது. இல்லை நம்ம தான் கஸ்டடி எடுத்து அந்த 3 பயங்கரவாதிகளை விசாரிக்க போகிறோமா? நம்ம சம்மந்தப்பட்ட கேஸில் அதனால் நம்ம விசாரிக்கணும். அது ATS தான் பண்ணுவோம். சார், தாவேகா போராட்டத்துக்கு ஏன் தொடர்ந்து வந்து அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு யார் சொன்னா? எப்போ மறுத்தோம்? நீங்கள் எல்லாமே நீதிமன்றம் போய் தான் வந்து போராட்டத்துக்கு அனுமதி. சரி, என்னுடைய கேள்வி நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க, கரெக்டாக கேளுங்க. அனுமதி மறுத்தமா? நாங்கள் எங்கே மறுத்தோம்? இல்லை, லாஸ்ட் டைம் அந்த நிர்மல் குமார் பேட்டி கொடுக்கும்போது அதுதான் சார் மறுத்தமா? பெட்டிஷன் கொடுக்கும்போது பேட்டியில் சொல்லிட்டு நாங்கள் இது வரைக்கும் மறுக்கவே இல்லையா? மறுத்ததுக்கு ஏதாவது காமிங்க பார்ப்போம். அவங்க அட்வான்ஸாக போயிடுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம்? இப்பயும் கேட்டிருக்கிறாங்க, அனுமதி கொடுத்துருக்குறோம். என்னென்ன கண்டிஷன்? ஒரு கண்டிஷன் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுற மாதிரி தான், முறைப்படி வரணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிரியேட் பண்ணாமல் போனோம். கேட்டிருக்கிறாங்க. அவர் போனது எப்படின்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்களா நினைச்சா அவங்களா போனது. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன் சார். இந்த டிஜி இந்த ஹெல்மெட் பிடிக்கிறதுலாம் வந்து டார்கெட் இருக்குது. கண்டிப்பாக இல்லை வந்து டார்கெட் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இத்தனை ஒரு நாள் இத்தனை கேஸ் போகணும், எல்லாம் எங்களுக்கு ப்ரெஷர் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போல்லாம் இப்போ டார்கெட் கிடையாது. டிஜி டார்கெட் சரிங்களா? மொத்தமே இவ்வளோ தான் போடணும்னு நீங்கள் நிறைய பத்திரிகை டிராஃபிக் போலீஸ் அவங்க தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, டிஜி பிடிக்கணும், யாராவது அப்படியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்க. அப்படியெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. இவ்வளோ போட்டாங்கன்னு யாருக்கும் சொல்கிறது இல்லை சார். இப்போ சைபர் கிரைமில் இந்த காவல்துறை போடக்கூடிய செலான்கள் நீங்கள் என்ன காவலில் ஒரு காவலர் சொல்கிறது நம்பரையும் கமிஷன் சொல்கிறது நம்ப மாட்டேங்கிறீங்க. சைபர் கிரைமில் சார் காவல்துறை போடக்கூடிய அந்த செலான்கள் வருது சார் வாகனத்துக்கு. அதே மாதிரி இப்போ போலியாக போட்டு ஆமாம், அப்படி 2-3 இன்சிடென்ட் வந்தது. அது சைபர் கிரைமில் விசாரிக்க சொல்லியிருக்கேன். வந்தோடனே சொல்கிறேன். இப்போ தான் 2-3 நாள் தானே வருது. அதெல்லாம் ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த நுங்கம்பாக்கம் போக்சோ வழக்கு சார், ஒரு உதவி ஆய்வாளர்கள் ஒரு போக்சோ வழக்கு கொடுத்தாங்க. அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது சார்? அது நடவடிக்கை எடுத்துருக்கோமா? ஏன்னா இப்போ ஒரு நிறைய போக்சோ வழக்குகள் வந்து பொய்யான ஒரு புகாரை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை பயன்படுத்திக்கிறாங்க. ராயப்பட்டியில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, சொந்த அப்பா மேலே ஒரு போக்சோ வழக்கு என்பது ரொம்ப ஒரு கடுமையான சட்டம். அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா அந்த சட்டத்தோடதே இதாகிடும் இல்லையா? இப்போ ராயப்பேட்டையில் அப்படி பண்ணாங்களே சார். அப்படி பண்ணும் பொழுது அதே போக்சோலையே ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த சட்டத்தை தவறாக நீங்கள் பொய் வழக்கு போட்டால் அந்த செக்ஷன் படி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே நம்ம சார்ஜ் ஷீட் போடலாம். அதுதான் மேடம். அது முடிச்சோன்னே விசாரணை முடிச்சோன்னே அப்படி இருந்ததுன்னா வரும். அதான் விசாரணை முடியல. அது சென்சிட்டிவான கேஸு. முடிச்சோன்னே சொல்கிறோம். அதான் விசாரணை முடிச்சு சொல்கிறோம். அவர் சொல்லிட்டாரு. சரியா? சார், இப்போ உமன் ஹாரஸ்மெண்ட்டு, இந்த சைல்டு அப்யூஸு, இதுக்கெல்லாம் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா லோக்கல் போலீஸில் இருக்க AWPS இன்ஸ்பெக்டர். நீங்கள் ஒருத்தரே கேட்குறீங்க, வேறு யாரும் கேட்குறீங்க? இல்லை சார், நான் கேட்குற கேள்விக்கு எதுக்குண்ணா? இல்லை, எனக்கு சும்மா கேட்குறேன். ஒரே ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் கேட்டால் சந்தோஷப்படுவாங்க. கேட்கலாம், அவங்களுக்கு கேட்க தோணுது. அப்போ அவங்களாம் கேட்க தெரியலன்றீங்க. அப்படி சொல்லலை, அவங்க கேட்க வேணாம். எவ்ரி வீக் வந்து சிட்டியை வந்து ஏதோ ஒரு ப்ராமினன்ட் பிளேஸில் ஒரு ஹோக்ஸ் பாம்பு த்ரெட் வந்துகிட்டே இருக்கு. நம்ம அந்த ஹோக்ஸ் சென்டர்ஸை வந்து அவங்கள ஏன் நம்மளால நேப் பண்ண முடியல? இல்லை, இப்போ ஹோக்ஸ் கால் வந்து லோக்கலில் வரும்போது இப்போ கூட விருதுநகர்லேருந்து பண்ணாங்க, அதெல்லாம் பிடிச்சிட்டோம். சிலது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக அந்த டாருன்னு சொல்லிட்டு அந்த இது டெக்னாலஜிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க.
அது நாங்கள் அதே மாதிரி ஏடிஎஸ்ஸு சென்ட்ரல் ஏஜென்சிலாம் வச்சு அது இந்த டார்க் வெப்லேருந்து வர்றதுனால அதை இன்னும் கண்டுபிடிக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் கூடிய விரைவில் பண்ணிடுவோம். சார், இந்த வடபழனியில் வைரம் மேட்டரில் மிஸ் ஆச்சுல சார், கடத்தல் மேட்டர் வடபழனியில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதில் வந்து அந்த வைரம் வந்து போலியானது, போலீஸ்காரங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க. வடபழனி காவல் ஆய்வாளரே வந்து எடுத்துகிட்டு எனக்கு ஃபேக்கை கொடுத்துட்டான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணாங்க. அந்த கேஸ் என்ன ஆச்சு? அது எது அது என்கொயரி பண்ணிட்டு ஜேசி ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இல்லை, ஆனால் அது வெளியில் இன்னும் வரல சார். அதான் கூட கேட்குறேன் சார், விளக்கத்துக்காக கேட்குறாரு. அது நான் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் சார். என்ன எதை மாதிரி இல்லை கொடுத்தாங்க, அது செக் பண்ணிவிட்டு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. ஓகே, அது இன்னும் வெளியில் வரல சார், தான் கேட்டேன் சார். கேட்டு சொல்லுங்கள் சார். மோஸ்ட் ஆஃப் த விஷுவல்ஸ் கொடுக்குறாங்க பியூர் ஆஃபீஸ். மறுபடியும் நீங்களே வா. இல்லை சார், மறுபடியும் கேட்குறது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு கேள்வி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன். இல்லைங்க சார், நான் எதுக்கு நான் கேட்குறேன், சூர்யா அவர்கள் சிட்டிக்குள்ள வர கிளாரிட்டி கிடைக்கல. சிறையிலேருந்து குண்டாசில் உடச்சிட்டு வெளில வர ரவுடிஸ்லாம் இந்த மாதிரி. இன்னொரு விஷயம், இப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், அதுதான் எங்கள் கொடுங்க எல்லாருக்கும். அது அப்புறம் இந்த விமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் நாம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் இந்த ஜனவரி. அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உமன் ஹராஸ்மெண்ட்டுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள அதே அக்யூஸ்டு வெளியே வந்து மிரட்டுறான், திட்டுறான் ஃபோன்லேயே அப்படியே இருந்ததுன்னா அதை வந்து ஒரு கடுமையான குற்றமாக்கி ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 7C ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுபடி இந்த குற்றத்தில் ஈடுபட்டவன் மறுபடியும் அந்த விக்டிம்கிட்ட, அதாவது புகார்தாரர்கிட்ட எந்த வகையில் அப்ரோச் பண்ணாலும், ஃபோன்லேயோ நேர்லேயோ இல்லை மூன்றாம் நபரை வச்சு பண்ணாலோ அது கடுமையான குற்றம். அப்படி பண்ணால் அவங்களுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்டு 1 வருடம் நன்னடத்தைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. அதை மீறினானா அவனுக்கு 3 வருடம் சிறை தண்டனை 1 லட்சம். இதை வந்து முதல் முறையாக நமக்கு ஜேசி வெஸ்ட்டு வந்து அவங்களோட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு குற்றவாளிக்கு அப்படியே நன்னடத்தை இது வாங்கியிருக்கிறாங்க. சார், இப்போ சமீபத்தில் நார்த்து சென்னையில் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சார். ஒரு பொண்ணு போக்சோ கேஸ். அதை என்ன பண்ண போகிறோன்னா இனிமேல் இதை எல்லாத்துலேயும் கொண்டு வர போகிறோம். புரியுது? இது ஒரு முன்மாதிரியாக ஆரம்பித்தோம். இனிமேல் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அக்யூஸ்டு திருப்பி அவங்கள்ட்ட தகராறு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி நன்னடத்தை இது வாங்கிட்டு இந்த 7C உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரோம். இது தவறுதான் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க சம்மந்தப்பட்டவங்க அவங்க பண்ணாமலே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு நம்ம விசாரிப்போம்ல, போட்டுதானே. இந்த ஆக்ஷன் எடுக்கிறது போலீஸ் தானே. அப்போ அதுக்குள்ளே ப்ரூஃப் கொடுக்கணும்ல. என்னை வந்து இந்த ஃபோனில் மிரட்டினாங்க, இந்த ஆளை வச்சு மிரட்டினாங்க, ப்ரூஃப் கொடுத்தா தானே போடுவோம். சார், CWCயுடைய ரோல் என்னன்னு சார்? ஆலுவன் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க உமன் ஹராஸ்மெண்ட். இது CWCயுடைய ரோல் என்ன? அவங்க என்ன பண்ணுறாங்க? கிரைம் அகைன்ஸ்ட் உமன் அவங்களுக்கு என்ன, வாட் இஸ் த ரோல் ஆஃப் தட்? அவங்க என்ன பண்ணுறாங்க? உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு நடவடிக்கை இன்ஸ்பெக்டர்ஸ் எடுக்கிறாங்க, கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் நடவடிக்கை நியாயமாக எடுக்கப்படுகிறது. CWC அவங்க நோடல் ஆஃபீஸருங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க நடவடிக்கைலாம் ஒழுங்காக எடுக்கிறாங்களான்னு பார்த்து எனக்கு சொல்லுவாங்க. சிட்டி போலீஸ் தனிப்படை தனிப்படையாக வந்து அமைக்கிறதுக்காக சரியா? இது வந்து கேள்வி கேட்குற சைடு இந்த 4 பேர் தானே. மோசடி வழக்கு விசாரிக்கப்படுமா சார்? இப்போ நவீன் இறந்துட்டாரு, பட் திருமலா பால் கொடுத்த புகார்ல விசாரிக்கப்படுமா சார்? அது எப்படி விசாரிக்கும்? அதெல்லாம் விசாரிக்கும். ஏன்னா அது வந்து குற்றவாளியே அது நவீன் தான். அவங்க சொல்கிறது நவீன் தான் இது பண்ணிட்டாருன்னா அவரே போனதுக்கப்புறம் யாரை போய் விசாரிக்கிறது? இல்லை, ஆனால் ஒரு மெயில் அனுப்பியிருக்காருல்ல சார், அந்த மெயிலில் வந்து இல்லை அவர் கேட்குறது வேறு. இல்லை, அவர் தான் சார் கேட்குறாரு. அந்த மோசடி சிசிபி கேஸ் விசாரிக்கலான்னு தான் கேட்குறாரு சார். அவரு கரெக்டாக கேட்டார் சார். இறந்து போனவர் எப்படிங்க விசாரிக்கணும்? இல்லை, இறந்து போனவர் இல்லை சார். அந்த மெயிலை வச்சு அந்த அவர் கொடுத்த புகார் இருக்குல்ல, அந்த தமிழ் மொழி விசாரிக்கலாம் சார். அதை மெயில் வந்து நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி அவர் தான் அனுப்பிச்சாரு அப்படின்னு அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அது முக்கியமான சார். பீக் ஹவர்ஸில் நிறைய இடத்துல வெஹிக்கல் செக்அப், நிறைய மெட்ரோ வேலையெல்லாம் இல்லைங்க. நீங்கள் திருமலா வந்து இறந்து போன நவீன் மேலே தானே கொடுத்துருக்காங்க. நவீன் தான் இறந்துட்டார்ல, அப்புறம் யாரை போய் விசாரிக்கணும்? கேட்குறேன். இல்லை சார், சிசிபி கேஸ்ல அந்த பணம் வந்து உண்மையிலே ஒரு மோசடி பண்ணியிருக்காரா அது சம்பந்தமா சார் விசாரிச்சு என்ன பண்ண முடியும்? அப்படி இருந்தாலும் ஆள் இல்லையே, சார்ஜ் அபேட்ஸ் இல்லை. இல்லை சார், இப்போ அவர் வந்து குற்றச்சாட்டு வச்சார்ல, அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். சில பேர் அதை புழல் போலீஸ் விசாரிப்பாங்க, நம்ம விசாரிக்குமான்னு கேட்குறேன் சார். அம்மா பேர்ல இருக்கு, அவங்க அண்ணன் பேர், அவங்க தங்கச்சி பேர்ல இருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல அவங்க டாக்குமெண்ட் பணத்தை அமைச்சிருக்காரு. அந்த மாதிரி இருக்கு. அதாவது எந்த ஒரு இதுலேயுமே குற்றத்துலேயுமே குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்துட்டாருன்னா சார்ஜ் அபேட்ஸ் ஆகிடும். ஓகே, சரிதா? அதில் விசாரிக்கிறது யாரை போய் விசாரிக்க முடியும்? பார்ப்போம் சட்டப்படி கேட்டு சார். இந்த டேட்டுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட பார்ட்டி அவங்க மிரட்டினாருன்னா
இந்த கேஸ்ல ஒரு மாதம் இல்லை நார்மலாக தான் போகுது? இல்லை மறுபடியும் போடணும், மறுபடியும் மறுபடியும் ஒரு வருடத்துக்கு தான். ஒரு வருடம் மறுபடியும் ஆமாம். இந்த ஒரு வருடத்தில் வந்து அவர் பண்ணான்னு ப்ரூவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள அதன் பிறகு மிரட்டப்பட்டார்.